இந்தியாவைச் சேர்ந்த இளம் வில்வித்தை நாயகி ஷீதலின் சாதனைகள் அனைவரையும் விழியுயர்த்தச் செய்கிறது. இதயம் பொங்க கைத்தட்டி கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்ட இந்த தேசமே காத்திருக்கிறது. முகத்தில் புன்னகை பூக்க களத்தில் இறங்கும் 18 வயதான ஷீதல் தேவியின் வெற்றிகள் அத்தனை எளிதானதல்ல. தனது காலால் வில்லை பிடித்து வாயால் நாணை இழுத்து அவர் அம்பை எய்தும் காட்சியை காண கோடி கண்கள் வேண்டும். ஷீதல் தேவிக்கு கைகள் இல்லை என்றாலும் வில்வித்தையில் தனது ஆர்வத்தை தொடர மற்ற உறுப்புகள் மற்றும் தன்னால் இயன்ற வழிகளை பயன்படுத்துகிறார். குறுகிய காலத்தில் வியக்கத்தக்க வெற்றிகளை குவித்து வரும் இந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை தற்போது மலைக்க வைக்கும் வகையில் மற்றும் ஒரு சாதனை படைத்தார். அடுத்த மாதம் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஸ்டேஜ் 3 ஜூனியர் பிரிவில் சாதாரண வீரர்களை கொண்ட இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார். இவ்வாறான பெருமையை பெறும் நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனையானார். காஷ்மீரின் கிஸ்ட்வார் பகுதியைச் சேர்ந்த ஷீதல் போகோமிலியா என்ற அரிய பிறவி குறைபாட்டால் கைகளின்றி பிறந்தவர். இரு கைகளும் இல்லாத போதும் ஷீதல் தேவி தனது கால்களையே கைகளாக பயன்படுத்தி வில்வித்தையில் களமிறங்கினார். அவரது திறமையை கண்டு பார்வையாளர்கள் மட்டுமல்ல, சக போட்டியாளர்களும் வியந்து நின்றனர். ஜம்முவில் உள்ள கத்ராவிலிருந்து பாட்டியாலாவுக்கு சென்று புகழ்பெற்ற பயிற்சியாளர் கௌரவ் சர்மாவிடம் பயிற்சி பெற தொடங்கினார். சாதாரண வில்லாளர்களுடன் போட்டியிடும் தனது நாயகியான துருக்கியைச் சேர்ந்த ஓஸ்னூர் கியூர் கிரிடியைப் போலவே தானும் இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். அந்த கனவு இப்போது கைகூடியிருக்கிறது.